இப்போ எம்எஸ் அம்மா என்ன மாதிரி ஜுவல்லரிலாம் போடுவாங்க? ஏன்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் அம்மா வந்து ரொம்ப பெரிய ஜுவல்லரிலாம் போட்டு நாங்கள் பார்க்கல. ரொம்ப சின்னதா சோக்கர் போடுவாங்க, இல்லை சின்ன நெக்லஸ் போடுவாங்க, அந்த மாதிரி தான் போடுவாங்க. கிட்ட இருந்தது ஒரு 3-4 நெக்லஸ் தான். அதை வந்து போட்டுப்பாங்க. கோல்டு தான், எல்லாம் கோல்டு தான். ரெட் ஸ்டோனு எங்கள் மாமியார் போட்டிருந்தாங்க. அவங்க வந்து இது காசு நெக்லஸ் மாதிரி. அது இல்லாட்டா வேற ஒரு பாபா கொடுத்த ஒரு டாலர் வச்சு அது ஒரு உருட்டா இருக்கும் அந்த ஒரு நெக்லஸ். அப்புறம் 2-3 சங்கிலி கருகமணி எப்பவுமே எம்எஸ் போடுவாங்க கச்சேரி போது, மாமியாரும் போடுவாங்க. அதனால தான் எனக்கு அந்த கருகமணி போடுற பழக்கம். ஸோ அது அதில் ஆசைப்பட்டு தான் வாங்கினது. ஸோ அந்த மாதிரி அது அவ்வளோதான். வலை கூட 2-4 வலை தான், அதுக்கு மேலே போட மாட்டாங்க. ரொம்ப இந்த புடவைக்கு ஏற்ற மாதிரி ஜுவல்லரி அதுக்கு வலை தான் மாற்றுவாங்க. ஜுவல்லரியில் அப்படிலாம் ஒரு ஆசையெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கணும், அந்த பூ வச்சிருக்கணும், பொட்டு இருக்கணும், நல்லா பாடணும், எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், அவ்வளோதான் அவங்களுடைய. விக்டோரியான்னு பேர் இந்த செட்டு பேர், விக்டோரியான்னு பேர். இந்த பாலெல்லாம் வந்து நான் பார்த்து வாங்கி, இதில் பிள்ளையார் வேறு இருக்கும் இதில். ஸோ பார்த்து வாங்கி வச்சு, இது ரொம்ப ஒரு ஆர்டிஸ்டிக்காக நான் இதை, இதுவே ஒரு ஆர்ட் தானேம்மா, எல்லாத்துலேயும் ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குல்ல. இது வந்து ரெட் ஜேடு, அது ஜெய்ப்பூர்ல. ஆமா, வெயிட்டா இருந்தா பறக்காது இல்ல புடவை. அப்படி ஒரு ட்ரிக் வச்சிருக்கீங்க. சூப்பரா இருக்கு. ராதாகிருஷ்ணன் ஸ்விங். ஓ ஸ்விங் அது. ஸோ எனக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு ஆசை. அதனால எனக்கு வந்து இதுல பொழுது போயிடும், மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இது வந்து கிறிசோகொல்லான்னு பேர் இதுக்கு. கிறிசோகொல்லா. இப்போ இதோட பர்பஸ்லாம் அப்படிலாம் இல்லை, எல்லாமே ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணுறது அப்படிதான். நீங்கள் ஒன்றுக்கு ஒரு பர்பஸ் சொன்னீங்கல்ல, டைஜஷனுக்கு, அந்த மாதிரிலாம் இதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறேன். சரி, இது வரைக்கும் நீங்கள் இப்போ செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிக்குன்னு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க? இதெல்லாம் சேர்த்து இப்போ எவ்வளோ இருக்கும்? கணக்கே இல்லை. ஒரு கணக்காக சொல்லுங்கள். கணக்கா எத்தனையோ லேக்ஸ் போயிருக்கும். நிறைய பேர் லேக்ஸ் போயிருக்கும். நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேனே. சில பேர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுன்னு கேட்கறச்சே தான் நான் காசு வாங்கிப்பேன். எனக்கு வந்து இதில் ப்ராஃபிட்டை விட சந்தோஷம்தான் முக்கியம். ஸோ மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு கிடைக்கும் எனக்கு. பட்டு மேக்கிங் காஸ்ட்டுனா என்ன, ஒரு சின்ன மார்ஜின், ஒரு 200-300 அந்த மாதிரி. பட் இது வந்து இதோட வேல்யூ நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்கிறது. இப்போ பார்த்தீங்க இல்லையா, அந்த பிங்க் சாரி அங்கே அந்த அவார்டு, இதுக்கு என்ன விமன் அச்சீவர்ஸ் அவார்டுக்கு வாங்கினேன். இந்த இதுதான் இது வாங்கி மெகா டிவியில் கொடுத்த போது, அப்போ நான் வந்து அந்த பிங்க்கில் கருப்பு பார்டர் போட்டிருந்தது இல்லையா, அதுக்காக இதை போட்டுருந்தேன். இது மாதிரி பண்ணி போட்டிருந்தேன் நான். ஓ, அதுக்காக இப்போ பண்ணீங்களா? அந்த மாதிரி தான் எதையாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பேன் நான், சும்மா மட்டும் இருக்க மாட்டேன். இது வந்து டைகர் ஐ, டைகர் ஐ திருஷ்டியெல்லாம் போக்கும். அது கிராஜுவேஷனாக பண்ணி 6 mmலேருந்து 8 mm 14 mm. ஓ, அந்த மாதிரி கிராஜுவேஷன் பண்ணியிருக்கீங்களா? ஒன்று எனக்கு ஃபஸ்ட்டு புரியல என்ன சொன்னீங்க.